قال الله تعالى لقد جاءكم رسول من انفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் அல்லாஹ் சொல்கிறார், உங்களிடத்தில் ரசூல் வந்திருக்கிறார்கள், அவர்கள் உங்களிலிருந்து ஒரு மனிதராக வந்திருக்கின்றார்கள், நீங்கள் வருத்தப்படுவதும் அதாவது அவனுக்கு பெரும் கஷ்டமாக இருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோன்று நீங்கள் அல்லாஹ்வை கொண்டு உண்மையான மூமின்களாக இருப்பதிலே அவங்க அவர்க்கை வைத்தவர்கள், ஆசை வைத்தவர்கள், உங்கள் மீதிலே மிக இரக்கமுடையவர்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வருகையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத் தௌபாவோட கடைசி வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எனவேதான் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய வருகையை பற்றி அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அந்த வந்த நாள் தான் இந்த புனிதமாய் ரபியுல் அவ்வல் மாதம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாயன் அவருடைய வருகையை அல்லாஹ் சொல்லிக் கொண்டிருக்கிறார். வந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? அதை சங்கைப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலான் மாதத்தில் ரசூலுல்லாஹ் பிறந்ததுன்னு சொன்னால் சொல்லுவாங்க, எப்படின்னு சொன்னால் ரமலான் மாதம் சிறப்பான மாதத்தை அவன் பிறந்தார்கள். அல்லாஹ் கூறப்பட்ட 4 மாதங்கள், அதாவது துல்ஹஜ் மாதம், துல்காதாவுடைய மாதம், முஹர்ரம் மாதம், ரஜப் மாதம், இந்த 4 மாதங்களையும் அல்லாஹ் சிறப்பாக வைத்திருக்கின்றான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்ன இத்தத்த ஷுஹூர் இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன் ஃபீ கிதாபில்லாஹி வமா ஹலக ஸமாவாத்தி வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும். 4 மாதங்களை 12 மாதத்தில் அல்லாஹ் 4 மாதத்துல சிறப்பாக வச்சிருக்கிறான். அப்ப 4 மாதத்துல பிறந்தது அவங்க சொல்லுவாங்க, மாத சிறப்பு தானே ரசூலுல்லாஹ் பிறந்தாங்க. ஒரு மாதத்தின் சிறப்பினால் ரசூலுல்லாஹ்வுக்கு சிறப்பு வந்தேன்னு சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா ரபியுல் அவ்வல் மாதத்தை அவருக்கு வைத்தார். எனவே ரபியுல் அவ்வல் மாதத்தில் அல்லாஹ் ரசூலுல்லாஹ் பிறந்ததினால அந்த மாதத்துக்கே சிறப்பு வந்தது. ரபியுல் அவ்வல் மாதத்துக்கு எல்லாரும் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தை என்ன செய்வார்கள்? உண்மையான ரசூலுல்லாஹ் மஹப்பத் வைத்து அன்பு வைத்தவர்கள் என்ன செய்வாங்க? அந்த நாள் அந்த மாதத்தை சிறப்பாக்குவார்கள். அவங்க அழகான ஒரு ஸலவாத் ஓதுவார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பவங்கள் எல்லாம் மக்களுக்கு பேசி காட்டுவார்கள். அதாவது மின் விளக்குகளை ஏற்றுவார்கள். வளமையை விட ஒரு என்ன செய்வார்கள்? ஒரு அலாதியான ஒரு காட்சியை மக்களுக்குள்ள தெளிவுபடுத்துவார்கள். அந்நிய மக்கள் கூட பார்ப்பார்கள். அப்போ அவங்க கேட்பாங்க, என்ன ரசூலுல்லாஹ் பிறந்த நாள், பெருமானார் ஸல்லல்லாஹு பிறந்த நாள் மக்கள் மத்தியிலே பிரபல்யப்படுத்துவது, மஷூராக்குவது அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் பிரபல்யமாக்குகின்றான். என்னுடைய ரசூல் உங்கள் மத்தியிலே வருகிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான். எனவேதான் அந்த ரபியுல் அவ்வல் மாதத்துக்கே சிறப்பு வந்தது கண்மணிநாயகம் ஸல்லல்லாஹு பிறந்ததினால தான். எனவேதான் அந்த நாளிலே உலகமெல்லாம் உண்மையான சுன்னத் வல் ஜமாஅத்துடைய மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? அந்த செய்தியை மக்கள் மத்தியிலே என்ன செய்வாங்க? காட்டுவார்கள். அந்நிய மக்களுடைய உள்ளங்களை போய் சேரணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த உலகத்துக்கு வந்த கடைசி நபி, எல்லாருக்கும் அந்த நபி, முழு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அந்த நபி. எனவே அறிந்து கொள்ளுங்கள் காபிர்களே, முஸ்லிக்கீன்களே, நசாராக்களே, யகூதிகளை அறிந்து கொள்ளுங்கள், அத்துணை பேருக்கும் அந்த நபிதான் கண்மணியா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே நீங்கள் புறக்கணித்தது அது உங்களுடைய குற்றம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அந்த பிரபல்யமான அந்த பிறப்பு செய்தி அல்லாஹ் தஆலா நாயகம் என்ன செய்வதுன்னு நான் காட்டுகிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அவங்க திங்கட்கிழமை நோன்பு பிடிப்பாங்களாம். திங்கட்கிழமை சுன்னத் நோன்பு பிடிப்பாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு திங்கட்கிழமை நோன்பு பிடிச்சா சாப்பா கேட்பாங்க, யார் ஸல்லல்லாஹு நாங்கள் வளமையா திங்கட்கிழமை நோன்பு பிடிக்கிறீங்களே என்று கேட்டா சொல்லுவாங்க, ஒளித்துப்பி நான் அதிலே பிறக்கப்பட்டேன், அன்றைய நாள் தான் நான் பிறந்தேன், அந்த பிறந்த நாளை நான் அல்லாஹ்வுக்கு சங்கை செய்கிறேன் நோன்பு பிடிச்சி. சஹாபா பெருமக்கள் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலே வைத்த அன்பு, அவங்க ஒவ்வொரு நாளும் ரசூலுல்லாஹ்வை கௌரவம் செய்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு நிமிஷமும் எல்லா காலங்களிலும் எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களை அன்பு வைத்தது அவங்க கொண்டாடி வீணாக்கினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள எந்த சந்தர்ப்பத்திலும் அவங்களுக்கு மேலால எந்த ஒரு சஹாபாக்களும் போக மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலே எந்த அளவுக்கு சொன்னா தன் உயிர் போனாலும் பரவாயில்லை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் உலகத்தில் வாழ வேண்டும் என்று ஆசை வைத்தவர்கள் சஹாபாக்கள். அது ஒரு கொண்டாட்டம் தான். ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுபவிப்பது, அந்த அன்பை வெளிப்படுத்துவது. சஹாபாக்கள் அன்பை வெளிப்படுத்தினார்கள். ஹஸன் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 60 வருஷ காலம் ரசூலுல்லாஹ் கேசினார். 60 வருஷ காலம் இஸ்லாத்துக்கு வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை, அதாவது அந்த அளவுக்கு அவர்கள் அந்த பாண்டித்தியம் பெற்ற ஒரு கவிஞராக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை ஏசி, அதாவது அவர்களை மிகவும் வாடை, அதாவது அவங்களுடைய வசனங்கள் பயங்கரமான வசனங்களால கவிதைகள் எல்லாம் எழுதி ரசூலுல்லாஹி என்ன செய்தார்கள்? அந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அவங்களை நீக்கழித்து அவர்களை தரக்குறைவாக பேசிய ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க அல்லவா? அந்த நாவிலிருந்து
அவர்கள் எந்த நாவினால் ஏசினார்களோ அந்த நாவினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து புகழ்ந்து விட்டார்கள். ஏன் தெரியுமா? நான் செய்த அந்த குற்றங்களுக்கு கஃபாராவாகட்டும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்களை நான் இழிவாக பேசி இந்த நாவினாலே நான் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பேன் இப்படி சொன்னார்கள். வஅஜ்மல மின்கலம் அரகத்து, என்னுடைய நாயகமே நான் தாங்களை மிக உங்களை விட அழகான ஒருவரை நான் காணவே இல்லை. அவன் படித்தார்கள், ஏசினவர்கள் படிக்கிறார்கள். இது சஹாபாக்களுடைய காலத்தில் நடைபெற்றது. அவன் சொல்கிறார்கள், வாக்குமல மின்கலம் தலதி நிஸ்ஸாவோ யா ரசூலல்லாஹ், உங்களை போல நிரப்பமான ஒரு மனிதரை ஒரு நபி யாருமே பெற்றிருக்கல. ஒரு பெண் அந்த அளவுக்கு தாங்கள் சிறந்த ஒரு நபி, மிக நற்குணமுடைய நபி, மிகவும் அழகான நபி என்றெல்லாம் அவர்களை புகழ்ந்து மாலை படித்தார்களே. 60 வருஷ காலம் படித்தார்கள். அவங்க 120 வருஷம் வாழ்ந்தார்கள். 60 வருஷ காலம் பேசினார்கள். இஸ்லாத்துக்கு வந்த பின்னால 60 வருஷ காலமா ரசூலுல்லாஹ் புகழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்களாம், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல் ஒரு மேடை கட்டி கொடுங்க. எதுக்காக தெரியுமா? புகழ்வதற்காக. ரசூலுல்லாஹ் மேலே அந்த பைத்துகளை படிப்பதற்காக. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவனுக்கு அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பலத்தை கொண்டு அல்லாஹ் அவனுக்கு வளர்ந்தரட்டும். ரசூலுல்லாஹ் கேட்ட துஆ. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பலம் எப்படி பலம்? அவங்கள ஒரு சிறகால அப்படி இல்லை முடியும். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து அவங்க அப்படி பலம். சூரத்துல் யாசீனை இறக்குகின்ற பொழுது, சூரத்துல் யாசீனை இந்த துன்யாவுக்கு அல்லாஹ் இறக்குகின்ற பொழுது அந்த யாசீனை தடுப்பதற்காக வேண்டிய எத்தனை ஷைத்தான்கள் எல்லாம் தடுத்தார். அத்தனை ஷைத்தான்களை எல்லாம் தோற்கடிச்சு விட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து யாசீன் சூரத்தை ரசூலுல்லாஹ் கொண்டு கொடுத்தாங்க. ஷைத்தான்கள் எந்த அளவுக்கு போராட்டம்னு சொன்னால் மலக்குமாரையும் போராடும். ஆனால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படி தத்துவமுடையவங்க. அப்ப என்ன செய்யறாங்க தெரியுமா? யா அல்லாஹ், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு யா அல்லாஹ் நீ பலத்தை கொடு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய பலத்தை கொடு யா அல்லாஹ் அவர்களுக்கு என்று சொல்லி அந்த உதவியை கொடு நாயனி என்று அவங்க துஆ கேட்டாங்க. எதுக்காக கேட்டாங்க தெரியுமா? அவங்க அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி குலத்து காபிர்கள் ஏசுகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்களா, ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவங்களை பார்த்து இதுக்கு பதில் சொல்லுங்க, இதுக்கு கவிதையாக பதில் படிங்கன்னு சொல்லுவாங்க. சொன்ன கூட சொல்லுவாங்களா, குறைஷி குலத்தில் நல்ல மக்கள் இருக்கிறார்கள், இஸ்லாத்துக்கு வந்தவங்க, அவங்களுக்கு எந்த விதமான நோவினையும் வராமல் படிக்கணும். வந்தவன் மிக்காதானே, அவங்களை குறைஷி குலத்தை ஏசினால் இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கும் அது தாக்கப்படும். அப்படி இல்லாமல் படிக்கணும் பொழுது ஹஸ்ஸான் இப்னு சாபித் சொன்னாங்களாம், யா ரசூலுல்லாஹ், எண்ணெயில் விழுந்த அந்த மயிரை எவ்வாறு எடுப்பேனோ அது போல படிப்பேன். எண்ணெய்க்கும் நோவில்லை, மயிருக்கும் நோவில்லை, எடுக்கிறவருக்கும் வருத்தம் இல்லை, அப்படி படிப்பேன். அந்த அளவுக்கு திறமை பெற்றவர்கள். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய கடைசி காலத்தில் எப்படி தெரியுமா சொன்னார்கள்? நான் படித்த கசீதாக்கள் எல்லாம் என்னுடைய வசனத்தால் ரசூலுல்லாஹ் என்னால் புகழல. அவங்க எத்தனையோ அல்லாஹ்வுடைய எல்லா விஷயத்திற்கும் நிரப்பமான ஒரு நபி. எல்லா கர்மங்களும் குடும்ப வாழ்க்கையாயிருக்கலாம், அவனுடைய சமூக வாழ்க்கையாயிருக்கலாம், அவனுடைய அறிவாயிருக்கலாம், சஹாபாக்களோட காவிரிகளோட எப்படி சின்ன பிள்ளைகளோட வயோதிகளோடு நடந்த அத்துணை விஷயங்களையும் பற்றி அவங்களை படிக்கின்ற பொழுது யாராலும் படித்து முடிக்க முடியாது. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்ததினால என்னுடைய சொற்களுக்குத்தான் கௌரவம் கிடைத்தது இல்லாமல் என்னுடைய சொற்களால் அவர்களுக்கு கௌரவம் கிடைக்கல. அவங்க அப்படி புகழ் ஸல்லல்லாஹு. இன்னும் எங்களால் புகழ முடியாது, புகழ்ந்தாலும் அத்துணை பேர்கள் வந்தாலும் புகழ முடியாத அத்துணை சிறப்புகளையும் அல்லாஹ் கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் வச்சிருக்கிறார்கள். கடைசி வசனத்தில் அவர்கள் முடிக்கின்றார்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் போன்ற மாபெரிய புகழ்வர்கள் எல்லாம். எனவேதான் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில் நடைபெற்ற சஹாபாக்களுக்கு மத்தியில் நடைபெற்ற அந்த பெருங்கொண்ட பள்ளி வாசல்ல படிக்கப்பட்ட கசீதாக்கள் என்று சொன்னால் நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த இந்த நாள்ல இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்தில் எங்களுடைய ஈமான் நாங்கள் என்ன செய்யணும்? புதுப்பிச்சுக்கொள்ளணும். ஜித்திது ஈமானக்கும், அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவனுடைய ஈமான்களை புதுப்பித்துக் கொள்ளுங்கள். ஜித்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை கொண்டு நீங்க உங்களுடைய ஈமானை புதுப்பிச்சுக்கோங்க. அப்ப ஈமான் அப்படியே ஆயிக்கொண்டு குறைஞ்சு கொண்டு போகும். எங்களுடைய ஈமான் கூடும் குறையும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஈமான் கூடும் குறையும். எனவே ஈமானை கூட்டிக் கொண்டு போக வேண்டும். எனவே கலிமாவை நாங்கள் சொல்வதால் எங்களுடைய ஈமான் என்ன செய்கின்றது? புதுப்பிக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைக்கின்ற அன்புதான் எங்களுடைய ஈமானை பலப்படுத்துகிறது. எங்களுடைய ஈமான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க அப்பேற்பட்ட கண்மணியாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை சரித்திரங்களை எடுத்து கூறக்கூடிய பெரிய மாதம் தான் இந்த ரபீஉல் அவ்வல் மாதம். எனவே நாங்கள் அந்த மாதத்தில் எங்களால் தரப்பட்டு இந்த கொஞ்ச நாளில் வந்து நாங்கள் உட்கார்ந்து அவங்களுக்கு சலவாத்துகளை செஞ்சு நல்ல வாய்தாக்களை பெற்றுக்கொள்ள நாங்கள் முயற்சிக்க வேண்டும்.
பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, என் மீது நீங்க ஒரு ஸலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்கள் மீது 10 ஸலவாத் அல்லாஹ் சொல்லுவான். ஒன்றுக்கு 10 அல்லாஹ் சொல்லுவான். அப்ப ஸலவாத் நாங்க எத்தனை சொல்லி அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் வபாரிக் அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஸலவாத்துகளை சொல்லி நாங்கள் எங்களுடைய நாவுகளை பலப்படுத்துகின்றோம். எங்களுடைய உள்ளங்கள் அல்லாஹ் ஈமானை தருகிறானே. எனவே அந்த அப்படிப்பட்ட அந்த மஜ்லிஸ்களில் எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் வந்து சேர்ந்து அந்த விஷயங்கள் நாங்கள் எங்களுடைய அதாவது செல்வங்களாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சிரமங்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் அவைகளுக்காக செலவழிக்க வேண்டும். எல்லா சஹாபா பெருமக்களும் அதாவது அசல் பஸ்ரஹிமஹுல்லாஹ் தஆலா சொன்னார்கள், எனக்கு உஹது மலையை போல தங்கம் இல்லை, உஹது மலையை போல தங்கம் நிறைஞ்சி இருக்குது, அத்துணை பணத்தை நான் ரசூலுல்லாஹ்வுடைய மதுக்காக செலவழிப்பேன். பெருமானா ஸல்லல்லாஹு மதுக்காக நான் எல்லாமே செலவழிச்சு போட்டுருவேன். அப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சபையில் இருக்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது அல்லாஹ் ஒருத்தர் கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் கொடுக்க விதம் வேறு மக்கள் கொடுக்கின்ற பொழுது நீதமா பங்கன்றோம். ஒரு சபையில் பங்கன்ற பொழுது நீதமா பங்கன்றோம். அல்லாஹ் உத்தரவு கொடுக்கிறான்னு சொன்னா அது கொடுக்கின்ற முறை விதம் வேறு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபைக்கு ஒரு உணவு கொண்டார். அந்த நேரத்தில் நான் ஸல்லல்லாஹு சொன்னாங்களாம், அபூபக்கர் சித்திக் அவங்களை பார்த்து இதை பங்கிட்டு மாட்டோம். சஹாபாக்கள் பங்கிட்டு சொன்னாங்க. அபூபக்கர் சித்திக் அவங்க கேட்டாங்களாம், யார் சொல்லலாம், அல்லாஹ் கொடுப்பது போல கொடுக்கவா, நாங்கள் கொடுப்பது போல கொடுக்கவா? நாங்கள் கொடுக்கிறது போல கொடுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாங்கள் எப்படி பகிர்வோமோ அது கூட கொடுங்க. எல்லாருக்கும் அப்படி சரியா சமசரமா மாட்டோம். இன்னொரு முறை உட்கார்ந்து இருக்கின்ற பொழுது இன்னொரு ஹதியா அதாவது உணவு பொருட்களை கொடுத்தார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு என்ன செஞ்சாங்களாம், இதை பங்கிட்டு இருந்தோம். அபூபக்கர் ஸல்லல்லாஹு கேட்டாங்களாம், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ் கொடுப்பது போலயா நாங்கள் கொடுப்பது போல? நாங்கள் கொடுப்பது போல. பெருமானா ஸல்லல்லாஹு பங்கிட்டாங்க. எல்லாருக்கும் அப்படி சமமா பங்கிட்டாங்க. ஒருத்தருக்கு ஒரு இச்சு பழம் வேண்டாம், எல்லாருக்கும் ஒரு இச்சு பழம். 3 பேர் சஹாபாக்கள் பார்த்தாங்க, அல்லாஹ் கொடுக்குமாயுண்டு ரசூலுல்லாஹ் கொடுக்குமாயுண்டு. இப்போ 2 பேரும் நாங்கள் ரசூலுல்லாஹ் கொடுத்ததை கண்டோம், அல்லாஹ் எப்படி கொடுக்குன்னு பார்ப்போம். 3ஆம் முறை சபையில் இருக்கின்ற பொழுது ஒரு உணவுப் பொருள் கட்டு வந்தது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்களாம், யா ரசூலுல்லாஹ் நாங்கள் இதை பகிர சொல்கிறீர்கள், நான் இதை நாங்கள் கொடுப்பது போல கொடுக்கவா, அல்லாஹ் கொடுப்பது போல கொடுக்கவான்னு கேட்டேன். சஹாபாக்கள் என்னாங்களாம், 2 நாளாக ரசூலுல்லாஹ் நாங்கள் கொடுப்பதால கொடுத்தார்கள், நாங்கள் அல்லாஹ் கொடுப்பது போல கொடுக்க சொல்லுங்கள். ரசூல் சொன்னாங்களா, கொடுங்க ரசூல் போயிட்டாங்க. அவங்க சொல்லாங்களே அல்லாஹ் கொடுப்பது கொடுக்க சொல்லி அப்படி கொடுங்கன்னு சொல்லி ரசூல் போயிட்டாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க கிட்ட எங்களுக்கு ஒரு அல்ல கொடுத்தாங்களாம், அமைச்சருக்கு 2 கொடுத்தாங்க, இன்னொரு ஆளுக்கு 5 கொடுத்தாங்களாம், இன்னொரு 1 கொடுத்தாங்களா, இதில் 2 ஒருத்தருக்கு ஒன்றும் இல்லை. இப்படி பப்பா மாட்டாங்க. இது பெரிய ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு சாப்பா. அப்போ இந்த வழக்கு ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்டு போனாங்க. யார் ரசூலுல்லாஹ் அபூபக்கர் சித்திக் பங்குட்ட முறை இன்னைக்கு பாருங்களே, யார் ரசூலுல்லாஹ் ஒருத்தருக்கு கொஞ்சம் அதிகமாக கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு கொஞ்சம் கூட கொடுத்தாங்க, இன்னொருத்தருக்கு ஒன்றுமே இல்லை, 2 3 இப்படி எல்லாம் கொடுத்தாங்களே. சில மக்களுக்கு ஒன்றுமே இல்லை. யார் ரசூலுல்லாஹ் அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கொடுப்பது அப்படி. அல்லாஹ் கொடுத்த ஒருத்தருக்கு அதிகமாக கொடுத்தேன்னு சொன்னால் அந்த அதிகமாக பெற்றோர் அணைஞ்சு கொள்ளணும். கிடைக்காதவனுக்கு பங்குண்டு, கிடைக்காதவனுக்கு கொடுக்க அவன் அணைஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் அப்படித்தான் கொடுப்பான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒத்தர கையில் அல்லாஹ் கோடான கோடி பணத்தை அல்லாஹ் கொடுப்பான். அவன் உள்ளுக்கு போட்டு கூட்டு வச்சு கொடுப்பதற்காக வேண்டிய அல்ல. அவன் என்ன செய்யணும் என்றால் இல்லாதவர்களை பார்த்து கொடுக்க வேண்டும். என்ன சபைக்கு தேவையோ சபைக்கு செலவழிக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு வந்தா அது கொடுக்கணும். இது போல் நல்ல விஷயங்களுக்கு அவன் செலவழிக்க அல்லாஹ் அப்படித்தான் கொடுப்பான். மக்கள் பகிர்கின்ற பொழுது நீதமாக கொடுப்பார்கள். ஆனால் அல்லாஹ் கொடுப்பது எப்படி சொன்னால் சில மக்களுக்கு கூட கொடுப்பான், சில மக்களுக்கு கொஞ்சத்தை கொடுப்பான், சில மக்களுக்கு எல்லாம் கொடுக்காமல் இருப்பான். அந்த கொடுக்காத மக்களை பார்த்து அதிகமாக கிடைச்சவன் கொடுக்க வேண்டும் என்று சொல்லாம விவரம் கொடுத்தாங்க. எனவேதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய மஜ்லிஸ் சில மக்கள் கேட்பாங்க, நான் அல்லாஹ்ட்ட கேட்க ஒன்றும் கிடைக்கலையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராமல் இல்லை, தருவான். அல்லாஹ் சில மக்களுக்கு அதிகமாக கொடுத்து அதிகமாக கொடுக்கப்பட்ட மக்களை அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். எனவேதான் அவங்க நல்ல விஷயங்களுக்கு அவனை செலவழித்தோம் என்றால் செலவழித்தால் அல்லாஹ் அவனுடைய செல்வத்தை அவன் என்ன கூட்டிக் கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? அவன் கொடுக்கிற மனிதன், அல்லாஹ் குறைக்க மாட்டான். எனவேதான் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த புனிதமான மஜ்லிஸுக்கு செலவழிக்கின்ற மக்கள் இருக்கின்றார், கஷ்டப்படக்கூடிய மக்கள் இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா ஒருபோதும் அவைகளை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் அவைகளை அல்லாஹ் பரக்கத்தான். அல்லாஹ் நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்ய தபூக் யுத்தத்துக்காக வேண்டிய பணம் தேவை. தபூக் யுத்தம் கஷ்டமான ஒரு யுத்தம் என்றால் அதிகமான மிகவும் வருத்தமான ஒரு காலத்தில் யுத்தம் செய்ய வேண்டும். பணம் இல்லை. சஹாபாக்களை கொடுத்துட்டு போன சொன்னால் ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் போவாங்க. ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் தின்ன கொடுக்கணும்.
இங்கே தான் கொஞ்சம் பேர் 100 பேர் 120 பேர். சஹாபாக்கள் என்ன யுத்தத்துக்கு போகக்கூடிய 1000 1500 பேருக்கு உணவு கொடுப்பதா எத்தனை சாமைக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனத்தில் அத்தனை பொறுப்பும். இச்சபலம் கொடுத்தாலும் சரி, ரொட்டி ஒன்று கொடுத்தாலும் சரி, அதை செய்யணும். ரொட்டி சுடணும், சாப்பாக்களுக்கு பங்குடணும், எத்தனை வேலை வெட்டி அதுக்கான மாவை சுமந்து கொண்டு போகணும், அடுவு பத்திக்கணும். சும்மா ரொட்டியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களும் அதை சுடக்கூடியவங்க, கஷ்டப்படக்கூடியவங்க அத்தனை பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும். பணம் தேவை. இந்த பணம் அது மட்டுமல்ல, ஆயுதங்கள் வாங்க வேண்டும். சஹாபா பெருமக்களுக்கு யுத்த கவசங்கள் வாங்க வேண்டும். பணம் தேவை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா சொன்னார்கள், யுத்தம் இருக்கிறது, பணம் தேவை. சஹாபாக்கிட்ட கஷ்டம், பணம் இல்லை. மற்றபடி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க பெரிய பணக்காரர். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு பணத்தை கொட்டி நாங்கள் சொல்லலாம் மடி ஆயிரக்கணக்கான குதிரை கொடுத்தார். நான் சொல்லலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட மருமகன், அவனோட மகளை திருமணம் முடிச்சு மருமகன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவங்க அந்த பணத்தை எடுத்து எது தெரியுமா செஞ்சாங்க? பார்த்து ரசூலுல்லாஹ் பெரிய கீழும் மேலும் பார்த்து சந்தோஷத்தில் ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷப்படுது. அவங்க பணத்தை யுத்தத்துக்காக வேண்டி கேட்ட பொழுது கொண்டு கொடுத்தாங்க அல்லவா? சந்தோஷப்பட்டு சொன்னாங்களாம், உஸ்மானுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான், உஸ்மானுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான், உஸ்மானுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சுட்டான் சொல்லுவாங்க துவாஷி. எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல நாம் செலவழிக்கின்ற பணங்கள் வீண் போகாது. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவங்க தபூக் யுத்தத்துக்காக கேட்ட நேரத்தில் ஒரு சஹாபி வந்து கஷ்டமான சாமி சரியான ஆசை நான் வந்து கொடுக்கணும். ஒன்றுமே இல்லை தக்கியால வருவது, தக்கியா ரபீல் அவல் வருவது, மனாக்கி வருவது, ஏதோ அன்பான மனுஷன் அவனோட கையில் ஒன்றும் இல்லை. சரியான ஆசை கொடுக்க வேண்டாம், கையில் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு சஹாபி என்ன செஞ்சாங்க, உடனே காலையில் எழுப்பி போனாங்களாம். ஏதாவது வேலை செஞ்சு சரி பணத்தை தேடி வந்து கொடுக்க சொல்லாங்கன்னு போய் பார்த்து சொன்னா ஒன்றுமே இல்லை. ஒரு கைத்தொழிலோடு சரி இல்லை. என்ன செஞ்சாங்க ரசூல், அதாவது சஹாபி போயிட்டு பார்த்தா ஒரு யஹூதி என்ன செய்கிறார், ஈச்சப்பழம் மரத்துக்கு தண்ணி ஊற்றணும் பண்ணாங்களாம். தண்ணி ஊற்றினா அப்படியே அந்த ஈச்சப்பழம் கொஞ்சம் கையில் கிடைச்சது. 2 கைக்கும் அள்ளி கொண்டு வருகிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுக்க. எங்கே போக தபூக் யுத்தத்துக்கு இந்த ஈச்சப்பழத்தை கொடுத்து ரசூலுல்லாஹ் அவங்களுக்கு நான் பங்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை. பள்ளிக்கு எடுத்துக்கணும் வந்து பார்த்தேன்னு சொன்னா ஈச்சப்பழமைக்கு பெரிய ஒரு குவியல் எல்லா சபாக்களும் கொடுத்து அந்த சஹாபிக்கு பெரிய யோசனை வருது, இந்த பெரிய ஒரு குவியலுக்குள்ள இந்த கைப்பிடி என்ன கைப்பிடி அளவாகுமா, இந்த கைப்பிடி செல்லுபடியாகுமா, அவனுக்கு ஒரு வெக்கம் வந்துட்டு பள்ளிக்கு வெளியே ஆகலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு கண்டு எழும்பி வந்த ஸல்லல்லாஹு சஹாபி பிடிச்சாங்களா அந்த பேரிச்சப்பழத்தையும் கையில் ஸல்லல்லாஹு அப்படி கையில் கொடுத்தாங்க. கொஞ்சம் ரசூலுல்லாஹ் அப்படி மரியாதை என் தெரியுமா, அவட உண்மையான நியத்து, உண்மையான தேவைப்பாடு, நான் கொடுக்கணும் என்ற ஆசை ரசூல் ஸல்லல்லாஹு அல்லாஹ்வுடைய ரசூல் கைக்கு வாங்கினார்கள். அப்படி எடுத்துக்கொண்டு போயிட்டு அந்த ஈச்சப்பழ கூவியல்ல நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அப்படி படுத்தி போட்டார்கள். அது சஹாபிக்கு அப்படி ஒரு சந்தோஷம். எனவேதான் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுகளுக்கும் அல்லாஹ்விடத்தில் பெரும் கொண்ட கூலிகளும் கியாமத்திலும் இருக்கிறது. அது போன்று எங்களுடைய வாழ்நாளில் அல்லாஹ் தஆலா அந்த செல்வத்தில் எல்லாம் பரக்கத்தை வச்சிருக்கிறான். கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸ்ல நாம் கொடுக்கிறோமே ஒரு போது முறையான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் சிறப்பை பரக்கத்தை தந்து ஹலாலான செல்வங்கள் எல்லாம் தந்தல் புரிவாயாக. அதுபோன்று அல்லாஹ் வியாபாரங்கள் எல்லாம் பரக்கத்தாக்கி நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்லிஸுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் எல்லாம் வந்து பயங்கரமான நோய் பிரிகள் கஷ்டங்கள் ஆபத்துகள் எல்லாம் பரக்கத்தில் ஆகும்.